வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் இன்ஜினியர் சபரீஷ். இந்த பில்டிங்கில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதுதான் வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பீமும் ஸ்லாபும் வர இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபுல்லாகவே மார்ட்டர் பேக்கே ஆகலை. அந்த கீழ் லெவலில் இருக்கிறதும் மார்ட்டர் பேக் ஆகலை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, பில்டிங் முடிச்ச உடனே அட்லீஸ்ட் இந்த சைடில் இருந்து ஏதாவது ஒரு சாரை மாதிரி போட்டு ஸ்கஃபோல்டிங் மாதிரி போட்டு அட்லீஸ்ட் அதையாச்சும் பேக் பண்ணணும். பண்ணலன்னா என்ன ஆகும்னா, மெயினாக லீக்கேஜ் வரதுக்கு இஷ்யூவே அதுதான். ரெண்டாவது என்னன்னா, அந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா அவங்க பீமே யூஸ் பண்ணல. டைரக்டா பாத்தீங்கன்னா அந்த பிரிக் ஒர்க்குக்கு மேல ஸ்லாப் தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த வீடியோல ஜூம் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஸ்லாப் இருக்கும் 6 இன்ச்சுக்கு. அதுக்கு கீழே டைரக்டா பிரிக் ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா சாலிட் பிளாக் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் பாத்தீங்கன்னா ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல மிஸ்டேக் பண்றாங்க. பீமே போடாம அப்படியே டைரக்டா ஸ்லாப் போடுற மாதிரியும் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் நான் ரெகுலரா பாக்குறேன். இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. கீழே மினிமம் 9 இன்ச் பீமோ இல்ல 1 ஃபீட் பீமோ கொடுத்துட்டு அதுக்கு மேல நீங்க ஸ்லாப் பிளேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த பிரச்சனையும் வராது. லோடும் ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ இந்த பிரிக் ஒர்க் ஜாயிண்ட் அந்த மார்ட்டர் பேக் பண்ண வேண்டிய இடத்துல அந்த கலவை வச்சு ப்ராப்பரா பேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்காது. அப்படி பண்ணலன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு கண்டிப்பா லீக்கேஜ் வந்து அதனாலேயே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை உங்க வீட்டில் பண்ணாதீங்க. தேங்க்யூ.